ready ada? Set ready. Name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Very nice. Very nice. அங்க யார கிட்டு அடிச்சுட்டே இருக்கு. ஆண்டாவா எல்லாம் எடுத்து வந்தாச்சா? அகஸ்டினோட பேக் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். உன் பேக் எடுத்துட்டு அகஸ்டின். லெட்டர் தமிழ்ச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்பொலியான நாள். பார்த்தீங்களா எங்கள் ஊர் இப்போ லைட்டாக தூக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா காலையில் மணி 8 மணி ஆச்சா? ஆமாம் 8 மணி ஜஸ்ட் இப்போ தான் ஆயிருக்குது. கேட்டிங்களா? நாங்கள் இப்போ பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம காரை பாருங்கள். இங்கோடியா நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து ஹாலிடே போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ரோட் ட்ரிப் தான். 3 நாள் தான். கேட்டிங்களா? 3 நாளைக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் மக்களே. டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். என்னுடைய சூட்கேஸ் எனக்கு தான் கொஞ்சம் பெரிய சூட்கேஸ். கேட்டிங்களா? 2 பேக் பற்றி என் பிள்ளைகள் எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணிட்டாங்கன்னு பாரு. இந்த பேக் வந்து ரொம்ப வசதியா இருக்கு. ஆமாவா, இது 2 சோத்துப்பட்டி எடுத்துருக்குது. ஒன்று வந்து இன்னைக்கு உள்ள சோத்துப்பட்டி. கேட்டிங்களா? இன்னைக்கு இவர் தான் எல்லாம் பண்ணாரு. இது என்னதான் நீங்க இன்னைக்கு பண்ணீங்க? எல்லாம் வந்து லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு முட்டை அதெல்லாம். இது வந்து ஊறுகாய் எடுத்து வைக்கல தேவையில்லை இல்ல. இனி எல்லாத்தையும் கொண்டு போக முடியுமா? ஏன் ஆண்டவர் ஒரு நாள் ஊறுகாய் இல்லாமல் இருந்துட மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய் பொங்கி சாப்பிடுறதுக்குலாம் ஐட்டங்கள், ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம், அது இது. நான் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு சரி வராது. அது போல இது போல 2 பேக் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னா நாங்கள் கடையில் வாங்கும்போது காசு இருக்கணும். நீ எடுத்துட்டே எல்லாம் அகஸ்டின்? உன்னுடைய பேக் ஓகே. அகஸ்டின் பாருங்க, அகஸ்டின் வந்து சூட்கேஸ், ஆஃபீஸர் சூட்கேஸ். இல்லை இதுக்கு மேலே வைப்போம். ஓகே, நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் பீச் டெஸ்டினேஷன். கேட்டிங்களா? நல்ல பீச் பேக். அங்கே போய் மழை பெஞ்சா எல்லோரும் பீச்சுக்கு தான் போக முடியும். இதில் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பீச் செருப்புகள். இது வந்து டாய்லெட்ரிஸ். இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சிட்டிங்களாடா? உங்களுக்கு தண்ணி முன்னால் எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ போகிற வழியில் குறைச்சிக்கிட்டு போகிறதுக்குள்ள சிப்ஸு அது இது. இல்லை ரெடியாடா? செட் ரெடியா? அகஸ்டின் தூங்க ஆரம்பிச்சுட்டான் வந்து காலையில். நல்லா கை சொல்லுடா. ஹாய் சொல்லுடா. மூஞ்சி காமி கை சொல்லு. உன் மூஞ்சி நல்லா தான் இருக்குவா, ஷேவ் பண்ணதுல. அந்த காலையில எடிட் பண்ணிடுவேன். கம்மியா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அகஸ்டின் ஒரு மாதிரி ஷேவ் பண்ணி வச்சு நல்லா முகத்தை மறைச்சிக்கிட்டே வரேன். உனக்கு ஒரு மாமுடி வாங்கி தரேன். ஓகே, பயனும் அது நிகம பதாசா நிதபமகரி ஈசா சகரிகசா இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். சார், நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சவுத்து ஆஃப் இங்கிலாண்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து போக சொல்கிறோம் எங்கே போகிறோம். நாங்கள் இப்போ வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கிளம்பணும். ஓகே, நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன். ஓகே பீப்புள், பாய் பாய். நாங்கள் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு வருவோம். என்ன பத்திரமா இருந்துக்காங்க, வீட்டை பார்த்துக்காங்க எல்லாரும். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறேன் இதான். ஸோ இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள் இப்போ ஹாலிடேக்கு? ஹாலிடேக்கு சியாட் இல்லை, இந்த இடத்துக்கு பேர் சீட்டன். ஓகே, ஹாலிடேக்கு இன்னைக்கு போகிறது சீட்டன்கிற ஒரு பீச் சைடு. ஆனால் இன்னைக்கு இப்போ அதுக்கு ஆன் த வேல நாங்கள் இப்போ போகிறது வந்து நேராக முதல்ல வேமவுத்லேருந்து அப்படியே போர்ட்லண்ட் டு சீட்டன். இதெல்லாம் கேட்க உங்களுக்கு அமெரிக்காவில் உள்ள ஊர்கள் மாதிரி தெரியும். இல்லை, இது வந்து இங்கிலாந்தில் உள்ள ஊர்கள். எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலையில். ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்கூல் ஹாலிடே அப்படி தானே, அதனால அமைதியா இருக்கிறாங்க எல்லாரும். எல்லாம் அமைதியா இருக்குது. சரி, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் எது? நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க வந்து மெக்டானல்ட் இருக்காங்க. ஆமா, நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதனால இடையில ஒரு காபி குடிக்கண்டா. என்ன காபி தேவையில்லை. என்ன ஓகே, மெக்டி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். லைட் மெக்டில போய் பார்க்கலாமா? நீ அடிச்சு பிடிச்சி இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர்வேக்கு வந்துட்டோம். ஓகே, மோட்டர்வே பாருங்க, 4 வழிச்சாலை. இது பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க இப்ப 4 வழிச்சாலையில போயிட்டு இருக்கிறோம். ஓகே, ஏற்கனவே வழி தப்பியாச்சு. இது அவருக்கும் மூஞ்சி
பறிச்சு வந்து இந்த எடையில பறிச்ச இது மாதிரி இருக்கு பாருங்க, கடுகு மாதிரி. வழிய தப்பிட்டாரு. ஏன் வழிய தப்பிட்டாருன்னு நான் சொல்லேன். ஏன் வழிய தப்பிட்டாருன்னு நான் சொல்லேன். நமக்கு வந்து பிளட் ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, சாரி, பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பயம் பீதியில கிடந்தோம்ல. ஸோ இன்னைக்கு வந்து அந்த கிளினிக், அதாவது கிளினிக் அப்பாயின்மெண்ட் வந்து டெலிஃபோன் கிளினிக். நம்ம போக வேண்டாம், அவங்க ஃபோன் பண்ணி நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கடவுள் புண்ணியத்தினால, ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு எல்லா ரிசல்ட்ஸ், நான் வந்து ஓவேரியன் கேன்சருக்கு பண்ணியிருந்தாங்க, அது நார்மல். அதுக்கு பிறகு என்னுடைய மலத்துல வந்து பிளட் போகுது, அதுல கேன்சர், மலக்குடல்ல ஏதாவது குடல் பகுதியில கேன்சர் இருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நார்மல். என்னுடைய டயபெட்டிக் நார்மல், எனக்கு டயபெட்டிக் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வேளையில இந்த மெனோபாசல், பெரிய மெனோபாசல் சிம்டமா கூட இருக்கலாம். இல்லைன்னா நீங்க பல விதமான டயட்டுகளை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, ஸோ அதனால இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் இவர் வந்து டக்குன்னு மாத்தி விட்டுட்டாரு வண்டியை. கேட்டீங்களா? இப்ப வந்து 1/2 மணிக்கு எலப்பிந்தினி போறோம். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. இங்கிலீஷ் லேடி அழகா போயிட்டு இருக்காங்க. BMW. உங்களுக்கு BMW பிடிச்சிருக்கா, இந்த கார் பிடிச்சிருக்கா? இந்த கார் தான் பிடிச்சிருக்கு. BMW கொஞ்சம் அந்த ஸ்பீடா போகும், அந்த வகையில அது பிடிச்சிருக்கு. பட் ஒரு ஜாலியா போறது, கம்ஃபர்ட்டபிளா போறது இதுதான். ஆமா, லேண்ட் ரோவர் தான் கம்ஃபர்ட்டபிளா போறது. இதுவரைக்கும் ஓட்டுனதுல இதுதான் பெஸ்ட், லேண்ட் ரோவர். நம்ம இப்ப சவுத்தாம்ப்டன் அந்த சைடு ஓடி போயிட்டு இருக்கிறோம். ஆடி கார். ஆனா மேல மழை மேகம் இருண்டுட்டு நிக்குது. நாங்க ஹாலிடேக்கு போறோம். ஐயோ ஆண்டவரே, என்ன செய்ய. வின்செஸ்டர் சர்வீஸ். ஐயோ அதுல ஆனா இது இல்லையே, நம்ம மெக்டொனால்ட்ஸ் இல்லையே. மேக்டி தான் போகணுமா உங்களுக்கு? ஆஹா, சர்வீஸ் வந்தாச்சு. இப்ப இங்க மேக்டி கிடையாது, ஆனா கிரெக்ஸ் இருக்குது. கிரெக்ஸ் தான் இங்க உள்ள பிகெஸ்ட் பேக்கரி. போய் ஒரு ரைட் அடிப்போம். இது பாருங்க, டவல் க்ளோத்ல குளிச்சுக்கிட்டு அப்படியே போடக்கூடியது. ஓ, குளிச்சுட்டு போடுறது 35 பவுண்ட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்டொனால்ட்ஸ், இங்கே மேக்டொனால்ட்ஸ் தான் சாப்பிடணும்னு எனக்கு பயங்கர ஒரு இதாயிருச்சு. அதனால இப்போ இங்கேருந்து பக்கத்தில் உள்ள மேக்டொனால்ட்ஸில் போகிறோம். ஐயோ, இனி அதை தேடி போனோம்ப்பா. 11 மணிக்கு முன்னே போனோம்ப்பா. இங்கே வருங்கம்மா, 9 நிமிஷம் தான் இருக்குது இன்னும். அல்வா கார் சூப்பராக அடிப்படியாக போகுது. அல்வா கார் வச்சிருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அல்வா கார் வச்சிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணதே இல்லை. அல்வா கார் எல்லாருக்கும் மழையே சப்பாண்டவரே, மழைய பாருங்க கெட்டிட்டு நிக்கு மேல. காலிட வந்துட்டு வேகம் கருக்குது, வீசி அடிக்குது காத்து அப்படின்னு பாட்டு அந்த காலத்துல. சூப்பரா, வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சத்தத்தை பாருங்க வண்டி. உங்களையும் முன்னால போயிட்டார்ல அவரு. உங்களுக்கு முன்னால போயிட்டாரு பாருங்க. At the roundabout, take the second exit and stay on Eastern Lane. இதயங்கள் இணைந்திட, வாழ்க்கை அமைந்திட, bestmarriagematch.com. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டோம். அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு. ஓகே, எல்லாம் பே பண்ணியாச்சு. 28 பவுண்ட் ஆச்சு. கூடிடுச்சு இந்த மேக்டொனால்ட்ஸ். சரி, எல்லாருக்கும் இந்த மைக்கி மஃபின் டிஷ்யூ எதுவும் எடுத்துட்டு வரல. இது அவங்களுக்கு டபுள் எக் சாசேஜ். இது பார்த்தீங்கன்னா ஹாஷ் ப்ரான். பயங்கர டேஸ்டாக. எனக்கு இங்கிலாந்துலேயே ரொம்ப பிடிச்சது இதுதான். பயங்கர டேஸ்டாக இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு. சூப்பராக இருக்கும். இங்கே இருங்க, எங்கள் அகஸ்டின் வாங்கியிருக்கா பாருங்க, ஆர்கானிக் மில்க். மில்க் பிள்ளை ஆகிட்டாரு. மேக்டொனால்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, சரி சாப்பிடுவோமா? திருப்திகரமாக சாப்பிட்டுட்டு யாரையாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்டொனால்ட்ஸு, KFC இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வெளியில் போயாச்சுன்னா
கொஞ்சம் சீப்பாக சாப்பிடணும் இதுகள் தான் கேட்டிங்களா. காஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி வந்து பயணங்கள் தொடரட்டும். ரைட், போர்ட்லண்டுக்கு போடுவோமா? ஓகே, ஐ லவ் போர்ட்லண்ட். ஓகே ஓகே, இன்னும் இங்கேருந்து 2 மணிக்கு வரும். ஓ 2 hours தென் வாட்? ஓகே கிளம்பலாம். ஓகே எப்படி பெட்ரோல் இங்கே போட்டுடலாமா? அது நீங்க தான் இதெல்லாம் நான் டிசிஷன் சொல்ல முடியாது, தெரியல. பாத்தீங்கன்னா அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்தது. நம்ம வயிற்றுக்கு தான் போடுறோம், இல்ல நம்ம காருக்கு போடுறோம். வடை உள்ள போட்டீங்களா? ஆமா, பேமெண்ட் அக்செப்டட். இது வந்து 120 போட்டு சம்திங் போடலாம். ஓகே ஓகே, போடுங்க போடுங்க. E5 E10 இப்படி பல வகை பெட்ரோல் இருக்கு. E10 தான் நமக்கு போடணும். ஓகே, இங்க போட போட அங்க போயிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. அங்க ஏற இங்க திக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இதான் பேமெண்ட் பிளேஸ். இங்க வந்து கார்டை போட்டுக்கிட்டு அப்படியே பண்ண வேண்டியது. ஓகே டன், லெட்ஸ் கோ. ஓகே, அப்படியே வந்து பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ now we are back on the wheels. ஸோ இப்போ வந்து அங்க போய் பார்க்கலாம். என்ன பரவாயில்ல, நம்ம வந்து அங்க இருந்து மழையில தொடங்கினாலும் டெஸ்டினேஷன் வர வர சன்லைட் வந்துருச்சுது. என்ன மழை மேகமே போயிருச்சு பாருங்க. மேல ஒண்ணுமே மழை மேகம் இல்லை, அடிப்படியா இருக்குது. சூப்பரா இருக்கு இந்த ரோடு. அதாவது ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த வைப் வந்துருச்சு. வைப், போர்ட்லண்ட் வைப் வந்துருச்சு. வேமவுத் போய் வேமவுத்ல இருந்து போர்ட்லண்ட். வேமவுத் அங்கிறது வந்து ரொம்ப World War IIக்கு வந்து 2ல வந்து பயங்கரமான பாப்புலரான இடம். அங்கதான் மிலிட்டரி பேஸ். ஆல்மோஸ்ட் நியரிங். அங்க கடல் தெரியுதா? கேமரால அவ்வளவு தெரியல. சோ இப்ப நாங்க வந்து இதான் வேமவுத்துக்கு வந்திருக்கோம். வேமவுத்ல இருந்து அப்படியே ஒரு சின்ன வழியோடி போர்ட்லண்ட் இருக்கிற ஒரு ஐலண்டு கூட்டிட்டு போவோம். அந்த ரொம்ப பாப்புலரான இடம். இனி அப்படியே போகும் கடலை நோக்கி. பாலத்துக்கு மேல செடிகள் பாத்தியா? நல்லா இருக்கும். சொல்ல பிரைவேட் போட்டுகள்லாம் சும்மா அடிப்பொலியா நிக்குதுங்க. எத்தனை போட்டுகள்ல என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. போட்டுகளின் சாம்ராஜ்யம் தான் நினைக்கிறேன். யாச் சொல்றாங்க. சாரடைய சாம்ராஜ்யம். நம்ம ஊர்ல சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பஸ் ஸ்டாப் அதை பத்தி கூட சொல்ல முடியாது. பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காது. கொண்டு வச்சிருப்பாங்க. ஆமா, வீட்டுக்கு கொண்டு வச்சிருப்பாங்க. பல்லங்க ரெண்டா சூப்பரா இருக்குது. நம்ம லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆமா, ஓட்ட வச்சோ ஜாய்ங்கலாம் அப்படி சுத்தி போறோம். ஆமா இல்லாம அதை ஜாத்து வச்சு ஒரு வீட்டை வாங்குறதுக்குள்ள மனுஷன் படிக்க பாடு. ஓட்டல போகணும், ஒரு மீனை பிடிக்கணும், அதை அப்படி பிடிச்சி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஹாய் டார்லிங் அப்படின்னு இப்படி சொல்லுவாரு. ஹாய் டார்லிங், அதான் லைஃப். அதை விட்டுக்கிட்டு மனுஷன் 1000 யோசனைகளை யோசிச்சு லைஃப் யோசிச்சு விட கிடைக்காமலே போய் சேர்ந்துறாங்க பல பேரு. என்ன லைஃப் இன்னைக்கு இந்த நொடியா இதுதான். இது நாளைக்கு போனா அண்ணாச்சிக்கு எத்தனையோ கடன் இருக்குது, அது இருக்கு இது இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வாங்கி போடுவோம். மேல வந்துட்டோம். இப்போ இந்த ஊரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. பில்டிங்ஸ்லாம் பாருங்க. அந்த ஏற்காடுங்கெல்லாம் இருந்தாப்புல இருக்குது. எல்லாம் வந்து ஸ்டோன் பில்டிங்ஸ், வெறும் ஸ்டோன்லயே கட்டின பில்டிங்ஸ். சூப்பரா இருக்குது. ஸ்ட்ரீட், நேரோ ஸ்ட்ரீட். அதுல அந்த சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது. அதனால நமக்கு அதாவது அழகா இருக்கு பாருங்க. அந்த சைடு இதெல்லாம் நின்னு பார்க்க முடியாது. என்ன செமையா இருக்குது. இது நல்லா இருக்கு பாருங்க. இது இந்த பீக் டிஸ்ட்ரிக்ட் போன மாதிரி இருக்குது. செமையா இருக்குது. ஒரு பக்கம் கடலும் ஒரு பக்கம் மலை. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அந்த பிறகு கடல். நல்ல காத்து, சுகமான காத்து. இங்க பாருங்க. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வியூ தான். இங்கிலாந்து இஸ் ஆல் அபவுட் வியூ. This place is Portland. பீச்சுக்கு வந்துட்டோம். நீ சொன்னது உண்மைதான், நானும் நம்பாம இருந்தேன். இங்க பாரு, ஃபுல்லா கல்லாத்தான் இருக்குது.
இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஏரியா. இன்டர்நேஷ்னலி இதை வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க அந்த ஏரியாவை. எவ்வளோ லாங்காக பெபிள்ஸு இங்கிலாந்து எல்லாமே பெபிள் பீச் தான். பட் இது வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சேர்த்து அமைஞ்சதில்லை, இயற்கையாக இயற்கையா பாருங்க. இந்த கல்லுக்குள்ள நம்ம பயங்கர காசு கொடுத்து வாங்கணும். இது பார்த்தேன்னு சொன்னா கல்லு தான் தூள் போட்டிருக்காங்க. ஆமா, தூக்கி எறிஞ்சோ உடைச்சோம். சரி, கை பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. கல்லு மேல ஏறி வந்தாச்சு. வாவ், இப்படி ஒரு கடலை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த பக்கம் பாருங்க, அப்படியே கிளிஃப். ஒரு 360 டிகிரியில் இதை காணிக்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நடுவில் இது சரி, இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு மிச்சம் சாப்பிட்டோம். அம்மா மிச்சம் அவங்க சேரே கொண்டு வந்துட்டு உட்காந்து பீச்சுக்கெல்லாம் போய் தெம்பா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பீச்சில் இருந்து இப்போ நம்ம அக்காமடேஷன் போகும். அக்காமடேஷன் அடிப்படியாக இருக்க போது. இனி இங்கேருந்து 1.5 மணிக்கூர் இருக்குது கட்டிங்களா டிரைவ். நல்லா இருக்கு. ஒத்து சி ஒவ்வொரு ஊரும் ஒரு சைஸ்ல இருக்கு பாத்தீங்களா. இந்த ஊர்ல உள்ள கட்டிடங்கள்லாம் பாருங்க கல்லு, ஆனா வந்து டிஃபரெண்ட் கலர் கல் இருக்குன்னா களிமண்ணும் கல்லும் சேர்ந்தாப்புல இருக்குல்ல. பழைய காலத்து வீடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆமா, எல்லாமே அப்படிதான் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் போல ஃபுல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. இனி யாரு என்கிட்ட எக்க கடலுக்கு கூட்டிட்டு போலன்னு கேட்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கடலுடைய கடலக்காய் மேகத்தை காமிச்சிட்டு. ஐயோ ஆமா, கடலோட போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குல்ல இந்த ரூட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ போர்ட்லண்ட் டு நாங்க இப்ப போற இடம் வந்து சீட்டன். அந்த இடத்துக்கு பேரு சீட்டன். ஓகே, ஸோ சூப்பர் அருமையான ஒரு இடம். செம்மையா இருக்குது. இனி வந்து இங்கிலாந்துல ஆள்களே நுழையாத இடம், ஆளுகளே போகாத இடம், பரவலா பெருசா டூரிஸ்ட் பேசப்படாத இடங்களுக்கு தான் நம்ம இப்ப போறது. இல்ல இது நல்ல இடம். அது அண்ணா பாருங்க, அந்த கிளிஃப் எல்லாம் அங்க தெரியுது இல்ல. சோ இதெல்லாம் ஜுராசிக். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது ஜுராசிக் கோஸ்ட் லைன். அதாவது அந்த காலத்துல வந்து இங்கதான் டைனோசர் மறந்துட்டே இருப்பாங்க. அதோட எலும்புகள்லாம் வச்சு இங்க மியூசியம்லாம் இருக்குது பக்கத்துல. ஆமா, இன்னமும் அந்த ஃபாசில்ஸ் எல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டிரைவே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லையா? சூப்பரா இருக்குது. டிரைவுக்காக வேண்டியே இங்க வரலாம் போல இருக்கு. அடிப்படையா இருக்கு. ஜஸ்ட் டிரைவ் அவ்வளவு என்ஜாயபிளா இருக்கு. ஆமா, இது வாங்க கூரை கொட்டகையே இவ்வளவு அழகா வச்சு அவளுங்க இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம ஹாலிடே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் நம்பர் 8 தேடி அலையிறோம். இல்லைடா 8, ஓகே அது 9. எது 8? 8 பார்த்தீங்களா? சுற்றி இந்த மாதிரி ஹாலிடே இதாக தான் இருக்குது. அது 9. ஓகே, அங்கே போனால் நீ இந்த விழாக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஆமாம், இந்த விழாக்கு இதோட முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து நம்ம வந்து மரத்தாலான வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம தங்க போகிறோம். கேட்டிங்களா? 3 நாள், நெக்ஸ்ட் 3 days நான் அங்கே போய் உள்ளே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காணிக்கிறேன். அது அடுத்த நாள் விழாக்கில் வரும். இந்த விழாக்கு நான் இங்கே ஓடி முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு அடிக்க வந்துடுவீங்க. ஸோ இன்னொரு நாள் உங்க பார்க்குறேன். அன்டில் தென் பை. பாய். எங்கடா இருக்குது?